Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்மஸ் vlog தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்கு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் எப்பவுமே எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் ஸ்வீட் என்னோட மாமியார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது பேர் கலகலா. இது ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 20 to 30 இயர்ஸாக செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு இப்போ நானும் அந்த கலகலா செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த கலகலா ஸ்வீட் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு காமெடி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமியார், அதாவது என்னோட மதர் இன் லா என்னோட சொந்த அத்தை, என்னோட தாய் மாமாவோட ஒய்ஃபை. ஸோ எங்கள் அம்மா நாங்கள்லாம் சைல்ட்ஹுட்டில் இருக்கும் போது சேலத்துலேருந்து இங்கே சென்னை வருவோம். அப்படி சென்னை வரும்போது நான் இந்த கலகலா ஸ்வீட்டை அத்தை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் கேட்ட அம்மா கிட்ட சேலத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பேன். அப்போ இந்த கலகலா ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு செய்கிறேன்னு சொல்லி செஞ்சாங்க. அப்போ என்னாச்சுன்னா ரொம்ப ஹார்டாக செஞ்சுட்டாங்க. அது என்னாச்சு, எங்கள் தாத்தா அந்த கலகலா ஸ்வீட்டை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடும்போது அவரோட பல்லு உடஞ்சிருச்சு. அதனால் என்னால் இந்த ஸ்வீட்டை மறக்கவே முடியாது. இப்போ கூட அம்மா நல்லா சூப்பராக இந்த கலகலா செய்வாங்க. பட் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் இன்னும் மறக்கலை. இந்த கலகலா எப்படி ஹார்டாக செஞ்சு அது பல்லு உடஞ்சதெல்லாம் இன்னமுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கலகலா கொஞ்சம் நம்ம அளவுங்க மாறி செஞ்சோம்னா ரொம்ப ஹார்டாக வந்துடும். பட் அதுவே கரெக்டாக செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். வாயில் போட்டு அப்படியே கரையும் எத்தனை வேணால் சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும். எங்கள் வீட்டில் இது எவ்ரி இயர் செய்யக்கூடிய ஸ்வீட். ஸோ எங்கள் வீட்டோட பாரம்பரிய டிஷ்ஷை உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு தான் இந்த விலாகில் கலகலா எப்படி செய்கிறதுங்கிறத நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்னாவே நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஞாபகம் வருது கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் தான். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எவ்ரி இயர் ஏதாவது ஒரு கலர்ஸ் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டெக்கரேட் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் இந்த டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக பிங்க் அண்ட் சில்வர் கலர் போட்டிருந்தேன். இந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ ஜெசிகா பண்ணது, அப்புறம் ஸ்னோமேன் ஜெனிகா பண்ணது. அவங்க நிறைய கிராஃப்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த இயர் ரெட் அண்ட் கோல்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டாக ட்ரீ ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த குட்டி க்யூட்டான கிறிஸ்மஸ் விரத் நானே செஞ்சது. இது எப்படி செஞ்சேன்னா, ஒரு பேங்கிளில் பைப் கிளீனர் வரும்ல, இந்த பைப் கிளீனர் எடுத்து நல்லா சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் அப்படியே சுற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வளைவாக சுற்றி இந்த விரத் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி க்யூட்டான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய ஃப்ரெண்டு சேனல் ஒன்று இருக்குது, சோஃபிஸ் கிராஃப்ட்ஸ்னு. அவங்க சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ், அதுக்கப்புறம் பர்த்டே தீம்ஸ்லாம் சூப்பராக போட்டிருப்பாங்க. அவங்களோட சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் கிறிஸ்மஸ் பிரெத் எப்படி செய்கிறதுன்னு காட்டிடுறேன். எவ்ரி இயர் இந்த டோரில் தொங்க விடுற இந்த கிறிஸ்மஸ் பிரெத்தை நான் வீட்டிலேயே தான் செய்வேன், கடையில் வாங்க மாட்டேன். இந்த இயர் இந்த எம்ப்ராய்டரி ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் குக்கர் கேஸ்கெட் யூஸ் பண்ணி செஞ்சு காட்டியிருந்தேன். பெரிய குக்கர் 7 லிட்டர் குக்கரோட கேஸ்கெட் எடுத்து செஞ்சு காட்டியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருந்தாவே போதும். கடையில் இதை வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும். வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சின்ன சின்ன கம்பிங்க வேணும் இந்த டெக்கரேஷன் எல்லாம் டைட்டாக செக்யூர் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், விரத்து செஞ்சாச்சு. கம்ப்ளீட்டாக இதெல்லாம் மாட்டின பிறகு அவுட்டோர் டெக்கரேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலர்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 500 grams மைதா, 230 grams சக்கரை, 50 grams வனஸ்பதி, 50 grams பட்டர்,
ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் 2 முட்டை வந்து சேர்த்து அடிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே முட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்து அடித்தாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் வந்து மிக்சியில் இது எல்லாமே நல்லா ஒன்றா நைஸாக பிளெண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த வனஸ்பதியை மட்டும் நல்லா சூடுபடுத்திக்கணும். நான் கட் பண்ணுங்க. அது வந்து நல்லா ஹாட்டாக ஆகிற வரைக்கும் சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மைதா மாவில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வனஸ்பதியை சூடாக அதில் ஊற்றணும். நீங்கள் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் அப்படி சில்லுன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் அந்த கலகலா பிஸ்கெட் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாகவும் அதே சமயம் ரொம்ப கடமடான்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் தான் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைய போகிறேன். வெண்ணெயை வந்து எக்காரணத்து கொண்டோ வனஸ்பதியோடு சேர்த்து உருக்கி ஊற்றக்கூடாது. உருக்கி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிஸ்கெட் வராது. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டை கலவையும் சேர்த்துட்டு நல்லா எல்லா மாவையும் ஒன்றா திரட்டி பிசையணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் முட்டை இல்லாமல் கூட இதை செய்யலாம். பட் முட்டை சேர்க்கறது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் குறைச்சி ஒரு முட்டையாக கூட போட்டு செஞ்சுக்கலாம், முட்டை பிடிக்காதுங்கிறவங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்ச பிறகு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன். ஊற்றி வச்சுட்டு இந்த மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கலகலாவை உருட்டி இந்த ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி டிசைன் போட போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பூனில் டிசைன் போட வரல அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் பால்ஸாக உருட்டிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு குக்கி கட்டர் வச்சு இந்த பிஸ்கெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இப்படி தான் எங்கள் அத்தை வந்து எப்போவுமே செய்வாங்க. பொறுமையாக எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி அழகாக செய்வாங்க. அவங்கள பார்த்து தான் நானும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுருந்த எல்லா கலகலாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் வந்து ரொம்ப தீ வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. மீடியம் டு லோவில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வெந்துடும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா பிஸ்கெட் உள்ளே வந்து வேகாது. அது மட்டும் இல்லை, எண்ணெயும் வந்து பொங்கிடும். ஏன்னா வந்து நம்ம மாவில் வந்து முட்டை சேர்த்துருக்கோம். ஸோ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், எல்லா கலகலாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆறுனா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கிட்டு என்னோடய அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டோம். எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நடந்து வந்தால் இந்த வீட்டுக்கு வந்துடுவோம். குட்டி பையா, அதே சொல்லு இரு. குட்டி பையா, குட்டி பையா, குட்டி பையா பிடிச்சி, குட்டி பையா பிடிச்சி, குட்டி பையா, குட்டி பையா, குட்டி. அதுக்கு மூடு இல்லை சொல்றதுக்கு. குட்டி பையா பிடிச்சி, நான் ட்ரை பண்ணேன். குட்டி பையா பிடிச்சி, குட்டி பையா பிடிச்சி. என்ன வேணும்? சொல்லு. எல்லாமே சேர்ந்து சொல்றாங்க. என்ன வேணும்? கானா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன வேணும் என்ன வேணும்? கார்ன் வேணும் இல்லை? உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கார்ன். சரி, ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் சாங் பாடுங்களேன். உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல கிறிஸ்மஸ் சாங்ஸ்.
ஏதாவது ஒண்ணு. Joy to the world, the Lord has come. Let us receive again. Let every heart prepare in room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. சூப்பர். கிறிஸ்மஸ் 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்றீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். உங்க பேர்ட்மேன் இல்ல மாமா, நீங்க உங்க கிளி ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடுங்க, நியூ இயர் வாழ்த்தும் சொல்லிடுங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுங்க மக்களுக்கு. இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் எல்லோருக்கும் என்னுடைய பேர்ட்மேன் சார்பாக என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும், அடுத்த வருடம் பிறக்கப் போகின்ற நியூ இயர் நல்வாழ்த்துக்களையும், எல்லா வளமும் இந்த வருடங்களில் நாம் அனுபவித்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையில் அடுத்த வருடம் நமக்கு, இந்த பிறக்கின்ற வருடம் நமக்கு சிறப்பாக இருக்க, உங்கள் எல்லோரும் நலமுடன் வாழ, சந்தோஷமும் அன்பும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் பெருகி நல்ல வாழ்வாழ என்னுடைய உளமார்ந்த நன்றியும் வணக்கமும். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா இருந்தா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னோட சேனல்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை ஜாலியா எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.